ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆல் பத்து சேனலில் ரெண்டு முட்டையை மட்டும் வச்சு பன் ஆம்லெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா 2 முட்டை, 2 கப்பு, ஒரு வடி கட்டுறதுக்காக ஒரு சில்வரில் இருக்கும் பார்த்திங்களா வடி, அது ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலக்கிறதுக்கு அந்த எக் பவுல் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது ஒன்று. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு தேவையான பொருள். இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா முட்டையை உடைச்சி அதோட வெள்ளைக்கரு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்களா மேலே லைட்டாக உடச்சி வெள்ளைக்கரு மட்டும் சுற்றி எடுக்கிறது. ஸோ இது மாதிரி தெரிஞ்சவங்க இது மாதிரி பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னல, அந்த சில்வர் வடி. அதில் வந்து முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டிங்களா, அதை லைட்டாக ஷேக் பண்ணிங்களா போதும். அந்த சில்வர் வடியை அந்த வெள்ளைக்கரு மட்டும் உள்ளே இறங்கிக்கும். இறங்கினோடனே அந்த மஞ்சக்கரு மேலேயே தங்கிடும். ஸோ வெள்ளைக்கரு மட்டும் இருக்கும், அதை லைட்டாக ஷேக் பண்ணிங்களா அது மேலே இருக்கிற வெள்ளைக்கரு எல்லாம் இறங்கிடும். இப்போ வெள்ளைக்கரு எல்லாம் இறங்கிருச்சு. ஸோ மஞ்சக்கரு மட்டும் இருக்குது, அது வந்து ஒரு கப்பில் போட்டுக்கணும். வெள்ளைக்கரு வந்து ஒரு கப்பில் போட்டுக்கணும். இது ரெண்டும் தனித்தனியாக ஒரு கப்பில் போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒட்டுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டும் தனித்தனி கப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கரு ஒரு கப்லேயும் மஞ்சக்கரு ஒரு கப்லேயும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கலக்கணும். ஸோ அதுக்கு நான் அந்த முட்டை பவுல் பண்ணுறது நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த வெள்ளைக்கரு நல்லா ஃபீட் பண்ணுறேன், அதாவது கலக்கிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது கலக்கணும். கலக்கிட்டே இருந்தீங்களா அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல ஒரு கெட்டியாக நுர மாதிரி வரும். அந்த இடத்துக்கு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் நீங்கள் கலக்கிறத பொறுத்து இருக்குது. பட் அந்த நுர வர வளர்த்தி கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி கலக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்களா அந்த நுர வந்துருச்சு. ஸோ அந்த நுர எல்லாத்தையும் நல்லா ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தோமா நுர மாதிரி வந்துடும். அவ்வளோதான் இது வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா அந்த நுர மாதிரி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மஞ்சக்கரு அடுத்து நம்ம இதே மாதிரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி மஞ்சக்கருவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. காரம் வேணுங்கிறீங்க இதில் சேர்த்தாதீங்க, வெள்ளைக்கருவில் சேர்த்திக்கோங்க. ரெண்டும் ஒரே இதில் போட்டிங்களா ஒரே இடத்துல டேஸ்ட்டுன்றோம். அதனால் வெள்ளைக்கருவில் காரம் வேணும்னா சேர்த்திக்கோங்க, மஞ்சக்கருவில் நீங்கள் சால்ட் வேணுன்னா சேர்த்திக்கோங்க. தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், நல்லா ஒரு நுரப்பதம் வர வரைக்கும் நல்லா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் கெட்டியாகி ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நுரையாட்டு இருக்கும் பார்த்துங்க சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்களா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் டவா எடுத்து கேஸில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட பன்னீர் இருந்தால் பன்னீர் போட்டுக்கோங்க, இல்லை நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை எதுவும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்கிட்ட நெய் இருக்குது, அதனால் நான் இப்போதைக்கு நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான்ஸ்டிக் இருந்தால் இது பெட்டர். இல்லை நான்ஸ்டிக் இல்லை நார்மல் பாத்திரம் இருக்குன்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சேம் இதே மாதிரியே வரும். ஸோ என்கிட்ட நான்ஸ்டிக் இல்லை, இதை நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பதிலாக நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக இதில் என்ன நீங்கள் வேறு பாத்திரத்தில் இதே மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மஞ்சக்கரு வந்து இப்போ நம்ம ஊற்றிட்டோம். ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்திங்களா வெள்ளைக்கரு, இது ரெண்டையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் காரம் வேணும்னா நீங்கள் ஏதோ ஒன்றில் சால்ட்டு ஒன்றில் காரம் மட்டும் போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒரே இதில் போடாதீங்க, டேஸ்ட்டு வராது. அது ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்திங்களா அவ்வளோ மிக்ஸ் ஆகுது, ஏன்னா ஊற்றின அடுத்த 5 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்களா இது கெட்டியாயிரும். அப்போ வந்து காரமும் உப்பும் ஒரே இடத்துலையே நின்றும். அதுக்காக தான் நம்ம அங்கே ஷேக் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு கலக்கும் போதே அங்கேயே சால்ட்டும் காரமும் வேணுங்கிற இடத்துக்கு இது ரெண்டும் தனித்தனியாக போட்டு கலந்துக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்களா நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல அந்த பன் ஷேப்பில் வர இடத்துக்கு போடுறேன். இதில் வந்து பார்த்திங்களா நீங்கள் அந்த கடுகு வெங்காயம் இது மாதிரிலாம் எதுவுமே போட தேவையில்ல, ஜஸ்ட்டு சிம்பிளான வேலை தான். சரிங்களா, ரொம்ப நேரம் வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு ஆம்லெட் மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது.
இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இது விரும்புவாங்க. அந்த ஆம்லெட்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்க கொஞ்சம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா, நிறைய சில்ட்ரன்ஸுக்கு அவங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இது மேக்ஸிமம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக நான் தனியாக போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்களா இப்போ காரம் இதில் வந்து மிக்ஸ் ஆகாது. நான் மிளகா அப்படி தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்களா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல திட்டு இருக்குது. ஸோ இது நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இதே ஏதாவது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு காரம் தாங்க முடியாது, ஒரே இடத்துல இருக்கும், டேஸ்ட்டு முன்ன பின்ன வரும், அதனால் எங்களுக்கு பிடிக்காம கூட போயிடும். ஸோ இது நான் அப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சாப்பிடுவேன். அதனால் நீங்கள் அங்கே மிக்ஸ் பண்ணும் போதே பண்ணிடுங்க. இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் எடுத்து மூடி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு தட்டம். இது நிறையா இந்த நான்ஸ்டிக்குன்னு மூடிலாம் இருக்குது, நீங்கள் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போதும், ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல. எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஸ்டிக்கு மாதிரி ஏதாவது கம்பி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஸ்லிம்மில் தான் இருக்கணும், ஃபுல்லாக வைக்கவே கூடாது, கறி. இப்போ வந்து செகண்ட் சைடு வேகணும் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சிடுறேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 சைடுமே நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் அந்த வேக்காடு அதிகமாகனால இந்த மிளகா பொடி இதுதான் அந்த கலர்ஸ். ஸோ வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம ஏதாவது குச்சோ இல்லை அந்த நான்ஸ்டிக் வர அந்த உட்டோ அதை கூட நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 சைடு திருப்பி ஒரு 4-5 டைம் போட்டோமா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். ஸோ இது வீடியோ பக்கம் உங்களுக்கு லென்த்தாக தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் இது வந்து நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன், பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேலை செஞ்சுட்டு கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான டிஷ் தான் இது. நைட்டில் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இது மாதிரி ஏதாவது சைடிஷாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்ம செஞ்ச பன் ஆம்லெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.